ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக ரொம்ப கமகமான வாசனையாக ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால நம்ம தக்காளியை தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறோம், புளியை கம்மி பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4-5 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. நீங்கள் எந்த பிராண்ட் ரசப்பொடி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் இதை வதக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம் இது 4த்தையுமே சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா ஒரு 2 தடவை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்து வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகுளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சு வரட்டும். அடுத்து இது கூட 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு மிளகு பவுடர் சேர்த்துட்டு இது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூட இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே மஞ்சத்தூள் சேர்த்துனா கொஞ்சம் நேரம் உடனே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை இப்போ இது கூட சேர்த்துடலாம். ஸோ ரசப்பொடி 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இன்னும் நல்லா அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி வதங்கி இருக்குது. இது கூட இப்போ நான் ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் இதை இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இந்த வெல்லம் எப்போவுமே ரசத்துக்கு ஒரு சிட்டிகை வெல்லம் அப்படி சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்காது. இப்போ இது கூட நம்ம பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிட்டு ரசம் எப்போவுமே கொதிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் நல்ல நுர அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போ அந்த பபிள் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணி முக்கியமாக மூடி வச்சிடணும். ஸோ இப்போ ஒரு 2-3 பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக மூடி வச்சிடலாம், இல்லைன்னா அந்த வாசம் நமக்கு போயிடும்.
இதோ டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.